ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லவே தான் ஆசையாக வந்தேன். ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த விஷயத்தை உன்னுடைய காதில் வந்து போட வேண்டும், இந்த ஒரு விஷயத்தை நீ செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஒரு ஆசை. இது அவ்வளவு சீக்கிரமாக யாரும் யாருக்கும் சொல்லிக் கொடுப்பது கிடையாது. ஆனால் நானோ உனக்கு இன்று ரகசியமாக சொல்லித்தரப்போகிறேன். இதை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றிதான். நீ புரிந்து கொள்ளவில்லை, வாழ்க்கையில் எல்லாமே லேட்டாக கிடைக்குதுன்னு சொல்கிறல்ல, அந்த ஒரு விஷயமானது மாட்டிவிடும். ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சுலபமாக அடைய முடியும். அதற்கு எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு சூட்சும வழி உண்டு. சூட்சும வழி இல்லாமல் இங்கு எதுவுமே அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்தீர்களானால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தால் மட்டும் போதும். இது பெரிய ஒன்றும் மாயை ஜாலம் இதெல்லாம் கிடையாது. தெய்வத்திற்கு நீங்கள் உங்களை படைத்த தெய்வத்திற்கு செய்ய போகும் ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் இந்த விஷயத்தை செய்வதற்கு மனதில் என்ன பக்குவம்தான் தேவை. அந்த அளவுக்கு மனதில் பக்குவமும் எப்பொழுதும் சிதறாத எண்ணங்களும் தேவைப்படும். சரியா? இது உன்னிடம் உள்ளதா? நீ செய்யலாமா? வா, எப்படி உனக்கு செய்யலாம், எப்படி உன்னுடைய விஷயத்தை உடனடியாக அடையலாம் என்பதை உனக்கு நான் ஒவ்வொன்றாக சொல்லித் தருகிறேன். இதை நீ செய்யும் விதமாக யோகம் வரும். கட்டாயமாக யோகம் வந்தால் இன்பம் எங்கு இருக்கும்? யோகம் எங்கு இருக்கிறதோ அங்குதானே இன்பம் இருக்கும். சிலருடைய குடும்பத்தை நீ உற்று கவனித்திருக்கிறாயா? காசு, பணங்கள், அந்தஸ்துகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த இடத்தில் ஒரு சந்தோஷம் இருக்காது. காசு பணத்துக்கும் சந்தோஷத்திற்கும் எந்த ஒரு ஒற்றுமையுமே இல்லை. காசு பணம் என்பது வேறு, சந்தோஷம் என்பது வேறு. காசும் இருக்க வேண்டும், பணமும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சந்தோஷம் என்ற ஒன்று அந்த இடத்தில் இருக்க வேண்டும். வெறும் காசையும் பணத்தையும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து குழப்பவும் கூடாது. உனக்கு நான் யோகம், அதற்கப்புறம் சந்தோஷம் எல்லாமே உனக்கு படிப்படியாக தந்து உன்னை பெரிய அளவில் பெரிய இடத்தில் உன்னை அற்புதமாக வாழ வைக்கப் போகிறேன். முதலில் உன்னுடைய உடல்நிலையை நன்றாக பார்த்துக்கொள். எல்லா விஷயத்திலேயும் அவசரம் கொள்ளாதே. முதலில் நான் உன்னை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே நினைத்தேன். முதலில் இந்த பிள்ளையிடம் நம்ம பேச போனோம் அப்படின்னா இந்த விஷயத்தை தான் இந்த பிள்ளையிடம் முதல்ல சொல்லணும். அவசரப்படாத, எந்த விஷயத்திலையும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். அதிகமாக உன்னுடைய மனசில் நிறைய கவலை இருக்கு. அந்த கவலை என்ன ஆகுது? தேங்கி 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 மனசில் தேங்கி தேங்கி கஷ்டம் என்ற ஒரு விஷயத்தையும் உடலில் நோய் என்ற ஒரு விஷயத்தையும் உண்டாக்குது. நீ எப்பொழுதுமே என்னை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் கேட்ப, எப்போ என் வாழ்க்கையில் எல்லாம் அற்புதமாக நடக்கும், எப்போ என் வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும், சீக்கிரமாக செஞ்சு தாயப்பா, என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சும் இன்னமும் நீ அமைதியாக இருக்கேன்னா உன்னை என்னப்பா நான் சொல்கிறது? எல்லாமே உனக்கு நான் சொல்லிட்டேன். இந்த விஷயம் செஞ்சுதான், அந்த விஷயம் செஞ்சுதான் அப்படின்னு சொன்னாலும் ஏன் சாயி ஒன்றுமே கேட்க மாட்டேற அப்படின்னு நீ கேட்டுட்ட. நீ கேட்குறதுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லணும் அப்படின்னா சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மாறும், வாழ்க்கை மாறும் என்பது மட்டுமே. இந்த மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் என்பது உனக்கு புரியுதா? என்ன மாற்றம் வரும் என்பது? தங்கமே, நீ இப்போது இருக்கும் இந்த கஷ்டத்திலிருந்து விடிவு காலமும், அதே நேரம் நீ என்ன வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அது உடனுக்குடனாகவே கிடைக்கும். இதுதான் மாறும். புரிகிறதா தங்கமே? இந்த சாய்க்கு எப்பொழுதுமே ஒரு அழகான ஒரு பழக்கம் உண்டு. பிள்ளைகள் கேட்டதை எப்படிப்பட்டு கஷ்டப்பட்டாவது
கொடுத்துடணும். அதுதான் இந்த சாய்க்கு ஒரு பழக்கம் உண்டு. நான் இப்போது என்ன செய்யணுமோ அதை சொல்லிடுறேன். விடிய காலம்பர 4:30 மணியும் இல்லை 5:30 மணியும், ஆனால் 5:30 மணிக்குள்ளே எந்திரிச்சு நல்லா முகத்தை கழுவிட்டு வந்து கண்ணை மூடி காத்தோட்டமாக வந்து உட்காந்து நல்லா கண்ணை மூடிக்கும். கண்ணை மூடிட்டு நல்லா கையை நல்லா தேய்ச்சிட்டு நல்லா கையை தேய்ச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் அப்படியே மெதுவாக, ரொம்ப மெதுவாக, நல்லா மெதுவாக அப்படியே வந்து இப்படி எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் இப்படி எடுத்துகிட்டே வா. கையை நீ மெதுவாக எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி கையை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி, கையை மூடுற மாதிரி கொண்டு வரும்போது அப்பையும் மெதுவாக கண்ணை மூடிட்டே கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த ரெண்டு கைக்கும் நடுவில் ஒரு பால் மாதிரி ஒன்று உருவாகும். அது நீ கண்ணை மூடி உன்னுடைய நினைப்பு முழுக்கவும் நீ செய்கிற விஷயத்தில் மட்டும்தான் இருக்கணும். புரிஞ்சுதா? இதை வந்து செஞ்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வருது அப்படின்னு நீங்களே வந்து இதே பதிவில் நீங்கள் சொல்லுவீங்க. இதே பதிவில் இதே கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லுவீங்க, எனக்கு இது செஞ்ச அன்னைக்கு நாள் முழுக்கவே எனக்கு மனசு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு, அவ்வளோ பெரிய மாற்றம்லாம் நடந்துச்சு, எனக்கு மாற்றமே இல்லைனாலும் ஏதோ ஒன்று எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சுன்னு இதே வீடியோவில் இதே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து சொல்கிறீங்களா இல்லைன்னு பாருங்கள். நல்லா கையை தேய்ச்சிக்கோங்க. கையை லைட்டாக அப்படியே பிரிச்சுட்டே வாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் கையை அப்படியே சேர்க்குற மாதிரி வாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா ஒரு காந்தம் இழுக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் கைக்கு நடுவில் ஒரு பால் உருவான மாதிரி இருக்கும். அந்த பால் கிட்ட நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? உங்களுக்கு இப்போ என்ன தேவை? பணம் தேவை தானே? உதாரணத்துக்கு பணம் தேவை. எனக்கு பணம் கிடச்சிருச்சு, எனக்கு கடன் எல்லாம் அடைஞ்சிருச்சு, என் வாழ்க்கையில் 1 கோடி ரூபா எனக்கு கிடச்சிருச்சு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு நான் வாழ்க்கையில் என்ன சாதிக்கணுமோ எல்லாத்தையுமே சாதிச்சிட்டேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், என் மனசு இப்போது முழுசாக நிறைஞ்சு போயிட்டு, இதை விட என் வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னு சந்தோஷம் மெதுவாக அந்த பால்கிட்ட சொல்லுங்கள். அந்த பால்கிட்ட சொல்லிவிட்டு சந்தோஷமாக அப்படியே அந்த பால், சின்ன பிள்ளைங்க பால் விடவும் தூக்கி போடல, அதே மாதிரி இப்படி லைட்டாக தூக்கி போடுங்க. தூக்கி போட்டால் அந்த பால் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் உங்களுடைய அத்தனை விஷயத்தையும் சொல்லி நீங்கள் எதை நீங்கள் பண்ணீங்களோ மேனிஃபெஸ்டிங் மூலயமா உங்கள் எல்லாத்துக்குமே அது விடையாக கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். நாளையிலிருந்து செய்யுங்க. புரிஞ்சுதா? பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க, இல்லைன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யுங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடினா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டு நல்லா தியானம் பண்ணிவிட்டு மனசில் எந்த கவலையும் இல்லாமல் என்கிட்ட என்னெல்லாம் பேசணுமோ அந்த தியானத்து மூலயமா பேசிட்டு போய் படுங்க. நான் இருப்பேன், எப்போதுமே இருப்பேன். என் பிள்ளைக்காக எப்போதுமே இருந்து என் பிள்ளைக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனை விஷயத்தையும் என் பிள்ளைக்காக செஞ்சு ஒவ்வொரு நிமிஷமும் என் பிள்ளை அது வாழ்க்கையை பார்க்கும்போது என் பிள்ளை சந்தோஷப்படணும். அந்த மாதிரி விஷயமெல்லாம் செய்வேன். இப்போது எல்லாம் கொஞ்சம் தான் நல்லது நடக்குது, ஆனால் ஏதோ ஒரு தவறு நடந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா இதெல்லாம் சும்மா. ஆனால் இன்னும் கூடிய சீக்கிரமாக நல்லது நடக்கும் பாரு. இதெல்லாம் ஒரு பாடம். நீ சந்தோஷமாக வாழ போகிற இல்லை, அதுக்கான பாடம் தான் இது. எல்லாரையும் புரிஞ்சுக்கணும், காசுனா எப்படி சேர்க்கணும், எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் வெறும் நேரம் உனக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ எப்படி நீ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழியை கஷ்டப்படுத்தி உனக்கு சொல்லி காட்டுது. ஏன்னா சந்தோஷமாக சொல்லி காட்டினா நீ புரிஞ்சிக்க மாட்டல்ல, அதனால உனக்கு கஷ்டப்படுத்தி சொல்லி காட்டுது. அவ்வளவுதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லாம் மாறும். எத்தனையோ விஷயம் மாறிட்டு இதெல்லாம் மாறாதா? கண்டிப்பாக மாறும். நீ தேடுற ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்குதா இல்லையான்னு நீ வேடிக்கை மட்டும் பாரு. எதுவுமே நீ அதிகமாக போட்டு குழப்பிக்க வேண்டாம். வெறும் வேடிக்கை மட்டும் பாரு. நீ வேடிக்கை பார்த்தாலே போதும், எல்லாமே உனக்கு என்ன ஆகும், நல்லதாகவே நடந்துடும். அதனால தான் சொல்லுவேன், பொறுமையாரு அப்படின்னு. ஆனால் நீ அவசரம் தானே படுற. இனிமேல் அவசரப்படாத, நான் இருப்பேன் எப்பொழுதும். உங்ககிட்ட எப்போதோ அன்பாக பேசிட்டு உன்னை தோளை தட்டி கொடுத்துட்டு தூக்கம் வரும்போது மடியில் போட்டு தாலாட்டி உன்னை தூங்க வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு அப்பாவாக இருப்பேன். என்னை உருவமாக நீ பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும்ல.
என்னை நீ கோவிலுக்கு வரும்போது என்ன பண்ணுற? ஒரு கல்லாக தான் பார்க்குற, ஒரு சிலையாக பார்க்குற. அதுவே உணர்ந்து பாரு, நேராக நான் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் தூங்கும்போது நீ நினச்சி பாரு, என் மடியில் நீ தூங்குற மாதிரியே இருக்கும். எதையும் தவறாக நினைக்காத, நல்லதாக நினை. நான் இருப்பேன். என் பிள்ளைக்கு நான் செய்கிறத விட நான் யாருக்கு செய்ய போகிறேன்? எனக்குன்னு குடும்பம் இருக்கா? எனக்குன்னு பிள்ளைங்க இருக்காங்களா? யாருமே இல்லை. நீ தானே என் குடும்பம், உன் குடும்பம் தானே என் குடும்பம், நீ தானே என் பிள்ளை. நான் பார்த்துப்பேன், எல்லாத்தையும் பார்த்துப்பேன். போதுமா? இந்த வார்த்தை போதுமாம்மா? சந்தோஷமாக இரு, சிரிச்சிட்டு இரு. உன் உடம்புக்குலாம் ஒன்றுமே இல்லை, நல்ல ஆரோக்கியமாக இருக்க, நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் வாழ வச்சு சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன் இந்த சாயப்பா. கவலைப்படாதே, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.